அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th நியூ புக் அதில் தமிழில் வந்து ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். பார்ட் 1 25 கொஷின்ஸ் இருக்கும், அதாவது 25 கொஷின்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடிய கவிஞர் யார்? கொஷினை இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன். யாம் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடிய கவிஞர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பாரதியார். அதுக்கப்புறம் வந்து கொஷின் நம்பர் 2, திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குகின்றது? திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குகின்றது? தை முதல் நாள், தை 2ஆம் நாள், சித்திரை முதல் நாள், சித்திரை 2ஆம் நாள், இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஆன்சர் வந்து தை முதல் நாளை வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவோம். அது வந்து கொஷின் நம்பர் 3, பஞ்ச பாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை? பஞ்ச பாண்டவர் ரதம் வந்து யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி பார்த்தா நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டவை. டாக்டர் சலீம் அலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ற நூலுக்கு எவ்வாறு பெயரிட்டுள்ளார்? ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. கொஸ்டின் நம்பர் 4க்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 5, லாரி என்ற ஆங்கில கலைச்சொல்லிற்கு நிகரான தமிழ் கலைச்சொல் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து சரக்குந்து. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 5, 5 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் எது? கடலை உருண்டை நசுங்கி சப்பி ருசிச்சு சாப்பிட எனக்கு அம்மா கொடுத்தாங்க. இதில் வந்து ஒவ்வொரு எழுத்துலையும் ஃபஸ்ட் லெட்டர். கடலை உருண்டை நசுங்கி சப்பி ருசிச்சு சாப்பிட எனக்கு அம்மா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் வரும். இது நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரூ. அதுக்கப்புறம் வந்து இவற்றில் சரியானதை காண்க. ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பதன் பொருள். இந்நூல் 10 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 சரி, 2 வந்து தவறு. 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இது வரும், ஆசாரக்கோவை. ஆப்ஷன் சி. அப்புறம் தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமணர் போலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமணர் போலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்து எந்த நூல்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவர்கள் இவற்றில் சரியானதை காண்க. வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளில் சிறப்பாக கற்றிருந்தார். சிலம்பம், குதிரையேற்றம், வாள் போர் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றிருந்தார். இவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2மே சரி. இந்த மாதிரி காரணம் கூட்டு வச்சு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நேரிய உள்ளம் இறங்கிடும் மேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் என்று பாடியவர் யார்? நேரிய உள்ளம் இறங்கிடும் மேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தா கவிமணி. இது ஒரு பாடலில் வந்து அவங்க பாடியிருப்பாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் போல் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 11, தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடிய கவிஞர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பாரதிதாசன். இது ரொம்ப முக்கியமான கொஷின். அப்புறம் கொஷின் நம்பர் 12, கவிமணி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? கவிமணி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக வந்து அவங்க பணியாற்றிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். உத்தராயன் என்ற திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகின்றது? ராஜா வந்து எப்பொழுதும் உத்தரத்தில் நிற்பார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து ராஜஸ்தான். கீழ்கண்டவற்றுள் எது சரியானவற்றை காண்க. ஞ, க, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளின் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும்.
மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. ஸோ இது ரெண்டுமே சரிதான். இந்த லைன் வந்து இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 15. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தான் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து மகாத்மா காந்தியடிகள். ஓகேவா? சர் சி வி ராமன் அவர்கள் எந்த ஆண்டு ராமன் விளைவு என்னும் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ளார்? இதுக்கு ஆன்சர் வந்து 1928 1928. கொஸ்டின் நம்பர் 17. தாரா பாரதி அவர்களுடைய இயற்பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து ராதாகிருஷ்ணன். கொஸ்டின் நம்பர் 18. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றுவிடுமோ என்று பாடியவர் யார்? முக்கியமான கொஸ்டின். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றுவிடுமோ என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழ்பனி மலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து முடியரசன். கீழ்கண்டவற்றில் சரியானதை காண்க. கீழ்கண்டவற்றில் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களாக பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். இது வந்து கொஸ்டினை படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அப்புறம் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கார்பன் இலையை கொண்டு செயற்கை கால்களை உருவாக்கியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22. திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பாரதியார். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 23. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதர் என்பது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 24. வேலுநாச்சி அவர்கள் எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டார்? இது வந்து ரொம்ப டைம் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1780. அப்புறம் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே என்று பாடியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து கவிமணி. ஆசிய ஜோதியான நூலில் வந்து பாடியிருப்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து 6th to 12th வரை தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா ஜாயின் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ப்ளஸ் சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். நன்றி.